நான் தூங்கிட்டேன் சத்தியமா. ஓகே தான் மூவி, ஆக்டிங் ஓகே. சிம்பு நல்லா பண்ணாங்க. டக்குன்னு டோர் திறந்து உள்ளே வருவாங்க, டப்புன்னு சுடுவாங்க, தெரியாமல் ஒரு புல்லட் சிம்பு மேலே பட்டுரும். அவ்வளோதான் கதையே. கிளைமேக்ஸில் வேறு எதுவுமே பெருசாக தெரியல அந்த இது. நான் தூங்கிட்டேன் சத்தியமா. ஓகே தான் மூவி, ஆக்டிங் ஓகே. சிம்பு நல்லா பண்ணாங்க, கமல்ஹாசன் நல்லா பண்ணாங்க. ஆனால் எங்கே போகுது ஸ்டோரி, எப்படி என்ன எங்கே எப்போ அது தெரியல. அவ்வளோதான். பார்க்கவே முடியல ப்ரோ, படம்லாம் வேஸ்ட் ப்ரோ, கேவலம் ப்ரோ, வேஸ்ட். படம் ரொம்ப ஸ்லோவாக போராக போகுது. ஆக்டிங் நல்லா இருக்குது, சிலம்பரசன் ஆக்டிங் நல்லா இருக்குது, கமல்ஹாசன் ஆக்டிங் நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோ. ஆளை விடுங்க ப்ரோ. ஏதோ சொன்னாங்க ரெட்ரோ வாஸ் வர்ஸ், என்ன மூவின்னு தெரியாது ப்ரோ. ஏன்னா 11 o'clock தான் வந்தேன் ப்ரோ. அதுக்கப்புறம் கேவலமாக இருந்தது ப்ரோ, தெரியாது ப்ரோ. தெரியாது ப்ரோ, விட்டுருங்க ப்ரோ, ஆளை விடுங்க ப்ரோ, பார்க்காதீங்க ப்ரோ. எஸ்டிஆர் கமலுக்காக வந்து பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்னாலே எப்போவுமே நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் நல்லா தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே ஓகே. ஸ்டோரி மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. 2 பேர் ஆக்டிங்குமே பிடிக்கும். 2 பேருமே நடிப்புக்கு பேர் போனவங்க தானே. ஓகே, பார்க்கலாம். 2 பேருக்காக வந்து பார்க்கலாம். மற்றபடி ரொம்ப சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை மூவி, அவ்வளோதான். மக்கள் லைஃபுங்க இது. அவ்வளோதான், அப்படிலாம் ஒன்றும் நல்லா இல்லை. அதே தான் அதுதான் திருப்பி அதே மாதிரி தான் இருக்குது. காஸ்டிங்கும் அதே தான் இருக்குது. கமல்து ஓகே தான். இல்லைங்க, சும்மா இதே தான். அதுக்கு வேற எதுவுமே யோசிக்கல இவங்க இன்னும். படம் ஓகே ப்ரோ, ஒரு ஆவரேஜான என்ன எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தேன்னா செக்கச்சவந்தமான மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒரு பழைய படத்தில் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு இந்த படம் என்னடா இவர் இதே எடுத்து வச்சிட்டாருன்னு சொல்லி ஆன மாதிரி ஆகிடும். அப்படி சொல்ல முடியாது. புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் சரியாக எக்ஸிக்யூட் பண்ணலாம் தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்தவரை செம்மையாக இருந்தது. அவர் ஒர்க் அவுட் சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. அவர் என்ன பண்ண முடியுமோ இந்த வயசுக்கும் அவர் பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அவர் பண்ணது இந்த படத்தில் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ஆக்டிங் சினிமானாலே எனக்கு அவர் தான் அப்படின்ற மாதிரி லெவலில் இருந்தது. எனக்கு நான் இன்ஸ்பயர் பண்ணதே அவரை பார்த்து தான். மணி சாரை பார்த்தும் கமல் சார் ஆக்டிங் பார்த்தும் தான் எனக்கு இருந்தது இந்த படத்தில். எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம். இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு ஓப்பனிங்னா வந்து இவர் கேரக்டர் இவர் இந்த ரோல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கலாம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டேரெக்டாக கதைக்குள்ளே போயிட்டாங்க. அதனால் என்னாச்சு, சில பேர் ஆடியன்ஸுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னும் எலாபரேட் பண்ணியிருக்கலாம் கேரக்டரை பற்றி. அவங்க அமரன், அதாவது சிம்புவோட கேரக்டரும் அவரோட கேரக்டர் சொல்லிட்டாங்க. பட் வில்லனோடைய கேரக்டருக்கு வந்து இவர் வில்லனா அப்படின்ற லெவலுக்கு இருக்குது. கிளைமேக்ஸில் தான் ஒரு முகத்தை காமிச்சாங்க, அது வில்லன் சொல்லி முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். வில்லனை அவர் டக்குன்னு டோர் திறந்து உள்ளே வருவாங்க, டப்புன்னு சுடுவாங்க, தெரியாமல் ஒரு புல்லட் சிம்பு மேலே பட்டுரும். அவ்வளோதான் கதையே. கிளைமேக்ஸில் வேறு எதுவுமே பெருசாக தெரியல அந்த இது. பாசிட்டிவ்னா நான் சொன்ன மாதிரி தான், ஆக்டிங், பிஜிஎம் சில இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. நெகட்டிவ்னு சொல்ல போனால் கதைன்னு சொல்லலாம், பட் ரொம்பவும் ஒருத்தரை டீக்ரேட் பண்ணக்கூடாது. எக்ஸிக்யூட் சரியாக பண்ணலை, அவள் தான் சொல்ல முடியும் என்னால். ஸ்டோரி லைன்லாம் எதுவுமே கிடையாது, எந்த கருத்து கிடையாது, எதுவுமே கிடையாது. சரி, இது அதுதான் அவர் சொன்ன மாதிரி தான். இது ஒரு கேங்ஸ்டர் மூவி, டிஃப்ரெண்ட் ஜானர் ஆஃப் கேங்ஸ்டர் மூவி. இது வந்து நாயகனை பார்த்துட்டு இதெல்லாம் வரவே கூடாது. நாயகன் வேறு கிளாசிக், அது யாராலும் ரீமேக்கும் பண்ண முடியாது, அது மாதிரியும் எடுக்க முடியாது, அதை தாண்டி எடுக்க முடியாது. ஸோ வந்து இது வந்து டிஃப்ரெண்ட். இப்போது ஒரு கேங்ஸ்டர் லைஃப்பில் நிறைய போர்ஷன் இருக்கும், வெறும் சண்டை போட்டே மட்டும் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி, ஒரு சென்டிமெண்ட் இருக்குல்ல, அதை தான் இங்கே காமிச்சிருக்காங்க. ப்ளஸ் ஒரு சூழ்ச்சி, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்காது. சினிமா நாலேஜ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இது விரும்புவாங்க. நல்ல படம் இது வந்து அதான் சொல்கிறேன், 10 years கழித்து கொண்டாடுவாங்க. அது ஒரு ஜானரில் அப்போ புரிஞ்சுது அவங்களுக்கு, அது புரியல, இப்போ புரியுது. அதுதான் நடக்குது, வேறு எதுவும் இல்லை. ஏஆர் ரஹ்மான் வந்து சரியாக போடலன்னு ஒரு சில தற்கூறிங்க, ஏஆர் ரஹ்மான் சரியாக போடணும் ஒரு சில தற்கூறிங்க நேற்று நான் பார்த்தேன் ரிவ்யூ தற்கூறிங்க சொல்லிச்சிங்க. ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் சும்மா கிடையாதுங்க, அவரால் முடிஞ்சதை பண்ணியிருக்காரு. முடிஞ்சதுன்னு இல்லை, நல்லாவே பண்ணியிருக்காரு.
இல்லை அதனால் அப்படிலாம் கிடையாதுங்க. 2 பேருமே தேவை, 2 பேரும் எனக்கு தோணும் கரெக்டாக இருந்துச்சு. அவர் போர்ஷன் கம்மி தான், பட் ஆனால் வர்ற போர்ஷன்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. படத்து எல்லோரும் பர்ஃபார்மன்ஸ் தான், ஒன்றும் யாருமே லேக் பண்ணல, எல்லாருமே கரெக்டாக அவங்க கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் வந்து எல்லா படமும் பார்ப்பேங்க, இவர் படம் கிடையாது, எல்லா படமும் பார்ப்பேன், டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் பார்ப்பேன். எனக்கு பிடிச்சிருந்தது, இது என்னோட கருத்து. நல்லா இருந்துச்சுங்க, எனக்கு பிடிச்சிருந்தது, அவ்வளோதான். ஒன் டைம் வாட்சபிள், நல்லா தான் இருக்குது. ஆக்டிங் வைஸும் எந்த குறமே இல்லை, தேவையில்லாத சீன் தான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதை கட் பண்ணாலே படம் நல்லா தான் இருக்கும். அதான் மியூசிக்கு சாங் எந்த குறமே இல்லை, நல்லா தான் இருக்குது. சீன்ஸ் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம். புரியல. பேரா இருக்கு, அதுதான் ட்விஸ்ட்டு. ஆமாம், அதுதான் ட்விஸ்ட்டு தான். ஓகே ஓகே, பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம், மியூசிக்காக பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது, ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. கமல் ஆக்டிங்கும் நல்லா இருக்குது, சிம்பு ஆக்டிங்கும் நல்லா தான் இருக்குது. படம் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, அதை கட் பண்ணாலே கிறிஸ்பாக இருக்கும் படம். ஓகே, நல்லா தான் இருக்குது படம், பார்க்கலாம். சிம்பு ஆக்டிங் எப்பயும் போல தான் மாஸ்டர், நல்லா இருக்கும். கமல் சார் சொல்லவே வேணாம், நல்லா தான் இருக்குது. இல்லை பரவாயில்ல, படம்னா அப்படி தான் இருக்க தானே செய்யணும், ஒரு கேரக்டராக எடுத்து பண்ணணும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் கமல் சிம்பு 2 பேர் தான் டாமினேஷன். சரி, ஓகே, தேங்க்ஸ். ஒரு வாட்டி பார்க்கலாம். மியூசிக்கு சூப்பராக இருந்தது, சிம்பு ஆக்டிங் நல்லா இருந்தது, கமல்ஹாசன் ஆக்டிங் நல்லா இருந்தது. ஆனால் ஸ்டோரி லைன் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தோணுச்சு, அவ்வளோதான். நெகட்டிவானாக்கா கமல் ஆக்டிங்லாம் நல்லா இருக்குதுங்க, அதெல்லாம் இன்னும் குறை இல்லை. எஸ் சிம்பு அண்ட் காஸ்டிங் பற்றி ஒன்றும் இல்லை, ஸோ பட் இஸ் ஆல் சேம் காஸ்டிங். ஸோ மணிரத்னம் அவர் படத்துலலாம் அந்த பேருங்கள்லாம் ஞாபகம் வந்துன்னே இருக்கும். சாங்ஸே இருக்கிற மாதிரியே தெரியல, மீன்ஸ் எவ்ரி பிட்ஸ் அண்ட் பீசஸாக இருக்காங்க இங்கே. ஆமாம், இதுக்கு முன்னாடி அவர் எடுத்திருந்தார் இல்லையா, செக்க சேர்ந்த வானம், அது மாதிரியே தான் இருக்குது. ஆமாம், ஸோ அது இதுக்கு அதான் பியாண்ட் யோசிக்கலை, ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் வர்த் ஆக்சுவலி. ஃபேமிலி, ஆனால் கன் ஷாட்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது இட் இஸ் நாட் குட் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. படம் ஆவரேஜ், தட் இஸ் வாட். படம் நல்லா இருக்கு ஜி, ஒரு தடவை பார்க்கலாம் மூவி. பட் மணிரத்னம் அளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, அரைச்சமாக தான் மூவி. பட் புதுசாக ஒன்றும் கிடையாது. இது ஒன்று கமலோட பொண்ணு வயசில் ஒரு பையன் வந்து வில்லன் அடிச்சது நல்லா இருக்குது. சிம்பு நல்லா பண்ணியிருக்காரு. புரியல. அபிராமி திரிஷா நல்ல கேரக்டர் தான், நல்ல கம்பேக். திரிஷாலாம் நல்ல கம்பேக்கு, அவங்க முதல் நாள் ரொம்ப நாளாக ஃபீல்ட் அவுட் இருந்தாங்க, இப்போ நல்ல கம்பேக் ஆகும். ஆக்சுவலாக கமல் காம்போ, ரெண்டாவது கொஞ்சம் ஓரளவு ஃபுல் மூவி இது சொல்ல முடியாது இல்லையா, நீங்களும் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா சிம்பு காட்டினது எல்லாமே சூப்பரானது. காஸ்டியூம்லாம் செம்ம காஸ்டியூம் சொல்லலாமல் படத்தில். சிம்புக்கும் சரி கமலுக்கும் சரி எல்லாத்துமே காஸ்டியூம் நல்லா இருந்தது. அதே மாதிரி கம்யூனிகேஷனில் திருநெல்வேலி பாசமாக ஒரு சரி பண்ணுறது அதுவும் நல்லா இருந்தது. கமல் சார், அது எப்பயுமே அது மாற்ற முடியாது. பார்க்கலாம் கண்டிப்பாக, ஒரு தடவை பார்க்கலாம் கண்டிப்பாக. தேங்க்ஸ்.